சிவன் கிட்ட அந்தகனுக்கு கோவமா பேசிட்டு வரதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அந்தகனுக்கு ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா பார்வதி, அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு அந்தகன் யோசிச்சுட்டு இருக்கான். சிவன் சொன்னார் இல்லையா, கெட்ட எண்ணங்களும் அகங்காரமும் மனசுல இருக்கிறவங்க மட்டும்தான் இருளடைய முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர அவனோட ஆத்திரமும் அதிகமாகுது. ஆனா அவனை சமாதானப்படுத்துற மாதிரி அந்த இடத்துக்கு விநாயகர் வந்து சேர்றாரு. அவனே சிறுமிக்கிட்டே மோதகம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கையில இருக்க மோதகத்தை காமிக்கிறாரு. இன்னைக்கு யாரோட நட்பும் வேண்டியதில்லை, நான் தனிமையில இருக்க விரும்புறேன் அப்படின்னு அந்த கோவமா சொல்ல, சரி நட்பு தான் வேண்டாம், நான் ஒரு ஓரமா உட்காந்து மோதகம் சாப்பிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்து சொல்றாரு. எவ்வளவு சுவையா இருக்கு இந்த மோதகம், தமையா ஒரு தடவையாவது அம்மா சமைச்ச சாப்பிட்டு பார்த்தேன்னா அது எவ்வளவு சுவையா இருக்கும்னு தெரியும். அதனாலதான் அவங்களை அன்னபூர்ணின்னு சொல்றாங்க. நீ வேணா பாரு, நீ வந்திருக்க சந்தோஷத்துல இன்னும் எவ்வளவு சுவையா சமைப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மோதகத்தையா சாப்பிட்டு தான் பாரு அப்படின்னு கொடுக்கிறாரு. அவனும் ஒரு வகையில சமாதானம் ஆகி மோதகத்தை வாங்குறான். அதை வாங்கி சாப்பிட்டு சமாதானம் ஆகிற அந்தகன் கிட்ட விநாயகர் சொல்றாரு, இப்ப சொல்லு என்ன யோசனை பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கவும், இங்க பாரு விநாயகா, நான் உன்னோட மூத்தவன் தான், நம்ம ரெண்டு பேருமே கைலாயத்துல இருக்கோம். நம்மள ஒருத்தனுக்கு தலையில ஒருத்தனுக்கு பார்வை இல்லை, நாளைக்கு கைலாயத்துக்கு அரசனானா யார் அரசராகிறது அப்படின்னு கேட்கவும், அதை கேட்டு விநாயகர் சிரிக்கிறாரு. இதுக்கும் கோபப்படுற அந்தகன், இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லவும், விநாயகர் ஏன்னா இது கைலாயம், இங்க அரியணைக்கான போர்லாம் நடக்காது, இங்க எல்லாரும் ஒத்துமையா தானே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லவும், அதுக்கும் அந்தகன் எதிர்காலத்துல அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கறான். அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நம்ம ரெண்டு பேருமே அரசராக முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்கவும், நமக்கு முன்னாடி ஒரு சகோதரர் இருக்காரு, அவரு உன்னை விட மூத்தவர், அவர் என்ன மாதிரி யானை முகனும் கிடையாது, உன்ன மாதிரி பார்வை இல்லாதவனும் கிடையாது, அது மட்டும் இல்லாம தென் திசையில அசுரர்களோட போர் செய்யறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்லவும், யார் அவன் கேட்கிறான் அந்தகன். அவரு நம்மளுடைய சகோதரன் கார்த்திகேயன் அப்படின்னு விநாயகர் சொல்லவும், இதை கேட்டு அந்தகன் ஆத்திரத்தோட கார்த்திகேயான்னு கத்த, இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிற விநாயகர், அம்மா நீங்க சொன்ன மாதிரி அந்தகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்களை அகற்றி ஆகணும் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில சிவன் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பார்வதி, அந்தகன் இங்க இருக்கக்கூடாது, அது முறையும் இல்லை அப்படின்னு சொல்லவும், பார்வதி பதட்டமா கேட்கறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க இருக்கிறது முறையாகாதா, நான் அவனோட அம்மா, இத்தனை நாளா அவனை நான் பிரிஞ்சிருக்கேன், என்னோட அன்பு கிடைக்கணுங்கிறதுக்கு உயிரை கூட விட துணிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு சிவன் ரொம்ப பொறுமையா சொல்றாரு, நீ அவன் கிட்ட காட்டுற அன்புக்கும் அவன் உன்கிட்ட காட்டுற அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவனுக்குள்ள இருக்க தீய எண்ணங்கள் அவனோட உடலை மட்டும் இல்ல மனதையும் சேர்த்து பாதிக்கக்கூடியது. இருள்லையும் தீய எண்ணங்களோடையும் இருக்கான், தவறான பாதையும் இப்ப தேர்ந்தெடுத்துட்டான், கொடுமையான செயல்கள் செய்யறதுக்கு தயங்க மாட்டான், நீ அவன் கூட இருக்கிறது முறையில்லை அப்படிங்கிறாரு. கேட்டு பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. மறுபடியும் சொல்றேன், நீ எடுக்கிற எந்த முடிவுலையும் நான் தலையிட மாட்டேன், அதை நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். ஆனா இப்போ அந்தகனுக்கு உதவி தேவைப்படுது, அவனுக்கு நல்ல வழியை காமிக்க வேண்டியது அவசியம், ஆனா அது உன்னாலே முடியாது, இதுக்கு மேல நீயே முடிவெடுத்துக்கோ உன்னோட விருப்பப்படி அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.